எல்லா வெள்ளிக்கிழமையும் பல்லாவர சந்தையில் ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. அதில் இந்த வாரம் எனக்கு கிடைச்ச சர்ப்ரைஸ் வந்து இந்த புஷ்ஷோட AC91 வால்வ் ரேடியோ. இதை ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது ஏதோ ஒரு ஜங்கு பழைய குப்பை மாதிரி தெரியலாம். ஆனால் இது வந்து ஒரு பழைய ஹிஸ்டரி. 1946-47ல ரெடியான ஒரு ரேடியோ. பல வருடங்களா குப்பை தூசி அதெல்லாம் சேர்ந்து இப்போ எப்படி கண்டிஷனில் இருக்கு பாருங்க. இது வந்து பல நல்ல நாட்களை பார்த்துருக்கோம். ஆனால் எனக்கு ஒரு ஆசை, இதுக்கு புதுசாக ஒரு லைஃப் கொடுத்து பார்க்கணுன்ட்டு. அதை பற்றி தான் இந்த வீடியோ. யாருக்கெல்லாம் ரெஸ்டோரேஷன் பிடிக்குமோ அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த ரேடியோ வந்து புஷ் AC91ங்க. ஒன் ஆஃப் த கிளாசிக் பிரிட்டிஷ் வேல்வ் ரேடியோ. லேட் 1940s வந்துட்டு இதை மேனுஃபேக்சர் பண்ணாங்க. இது ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியல. இதை வீடியோ போட்டதுக்கு அப்புறமா சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் தான் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, இது வந்து 1946ல் வந்த AC91 புஷ் ரேடியோங்கன்ட்டு. எனக்கு அதை கேட்டோன்னு தான் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. பரவாயில்லையே, இது வந்து அவ்வளோ 80 வருஷம் பழமையான ஒரு ரேடியோ வந்து நம்ம வாங்கியிருக்கோன்றது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அண்ட் இதோட ரவுண்டட் பேக்லைட் கேபினெட் அண்ட் இதோட பெரிய கிரில் ஸ்பீக்கர் பார்க்கும்போதே வந்து அந்த டைம்ல யூஸ் பண்ணவங்களும் இது ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ பரவாயில்ல, நம்ம வந்து எடுத்தது ஒன்றும் வீணான பொருள் இல்லை, ஒரு நல்ல பொருள் தான்ன்றது தெரிஞ்சிருச்சு. யோசிச்சு பாருங்களேன், இன்னும் ஒரு 20 வருஷம் தான், அதுக்குள்ள இது வந்து 100 இயர்ஸ் ரீச் பண்ணிடும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு ரேடியோ வந்து இன்னைக்கு வேலை செய்யாமல் இருக்கலாம். பட் இதை வந்து நம்ம கண்டிப்பாக ப்ரிசர்வ் பண்ணா ஒரு டைம்ல வந்துட்டு இதை வேலை செய்ய வச்சு யோசிச்சு பாருங்களேன், இதோட 100வது வயசுல இதை வந்து பாடிட்டுனா எப்படி இருக்கும். ஸோ அதுதான் வந்து நம்ம இந்த வீடியோவோட முயற்சி. இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ண மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இதில் உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாம் பாருங்கள், திருச்சி டெல்லி இதெல்லாம் போட்டிருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது வந்து இந்தியாவில் தான் டெவலப் பண்ணியிருப்பாங்க. ஜாங்கர்னு போட்டிருக்கு. ஒருவேளை புஷ்ஷுக்கு பதிலாக ஜாங்கரா, இல்லை இது புஷ்ஷில் வந்த ஜாங்கரா, இல்லை டூப்ளிகேட்டாக என்னன்னு தெரியல. பட் ஸ்டில் இது வந்து அந்த லுக் அண்ட் ஃபீல் அதே மாதிரி தான் இருக்குது. ஓகே, ஸோ அதனால் வந்து இதை கொஞ்சம் க்யூரியாசிட்டி வந்திருக்கு. இதை நம்ம ஏதாவது பண்ண முடிஞ்சு அட்லீஸ்ட் லுக்கிலையாவது ஏதாவது கொண்டு வைக்க முடியுமான்றது தான் இந்த வீடியோட பர்பஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆன் ஆஃப் ஸ்விட்சிங் இருக்குது. ஓகே, ஃபார்ச்சுனேட்லி இது ஒர்க் ஆகுது இந்த சென்ஸ் அந்த சவுண்ட் எல்லாம் வருது. ஸோ இது ஓகே. இது வந்து டோனுன்னு நினைக்கிறேன், இது என்னன்னு தெரியல, டைட்டாக இருக்குது. ஒரு பாதி தூரம் தான் இது சுற்றுது. ஓகே, அண்ட் இதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு டியூனர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு சேஞ்ச் எதுவும் இதில் தெரியல. ஓகே, எனக்கு தெரிஞ்ச த்ரெட் இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ இதான் வந்து ஃப்ரண்ட் லுக்கு. அண்ட் பின்னாடி லுக்கை பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து பின்னாடி லுக்கு. ஒன் ஆஃப் த ஒஸ்ட் கண்டிஷனில் உள்ள ரேடியோ இது. இதில் பியூட்டி என்னென்னா நம்மளுக்கு வந்து வேல்ஸ் எல்லாம் அப்படியே இருக்குது. ஸோ இதில் இந்த 2 வேல்ஸுக்கு மேலே அந்த எர்த் கனெக்ஷன் இருக்குது, இதில் மிஸ் ஆகுது. அநேகமாக இங்கே காணாமல் போயிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் பேஸ் வந்து ஸ்ட்ராங்காக இல்லை, வேல்வோட பேஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இல்லை. அண்ட் இதில் வந்து மொத்தம் நம்மளுக்கு 5 வேல்வ் இருக்குது. நான் வேணால் வெளிச்சத்தில் இதை இன்னொருத்தர காட்டுறேன் நான். ஸோ டியூனர் எல்லாமே வந்து அப்படியே இருக்குது, பார்ட்ஸ் வந்து அப்படியே இருக்குது. அண்ட் எனக்கு தெரிஞ்சு இது வந்து இதோட வந்து ப்ளக்குன்னு நினைக்கிறேன். இது பாருங்களேன், இதுவும் டைட்டாக மாட்டிகிட்டு இருக்கு. இதுவும் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்ம வந்து இதை ரெஸ்டோர் பண்ணி பார்க்க போகிறோம். பின்னாடி ஒரு லேபிள் இருக்குது, அது என்னென்னு க்ளோஸ்அப்பில் பார்க்கலாம். ஸோ இதில் பாருங்களேன், கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கான். ராயல்டி பிளேட்டா, இது எதுக்கு இந்த பிளேட்டு கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. ஸோ கிரேட் பிரிட்டன், நார்த்தர்ன் அயர்லாண்ட் ஏதோ கொடுத்துருக்காங்க. திஸ் பிளேட் இஸ் இஷ்யூட் பை வித் அத்தாரிட்டி ஆஃப் EMI, த GEC, த கிராமஃபோன் கம்பெனி. ஓ, மார்க்கோனி, மர்ஃபி ரேடியோ அண்ட் ஃபிலிப்ஸ். சூப்பரில். இதை வந்து இப்போ அப்ரிஷியேட் பண்ண முடியல, பட் எனக்கு தெரிஞ்சு இது கண்டிப்பாக ஒரு வேல்யூ இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காகவே இதை வந்து நம்ம கொஞ்சம் ரெஸ்டோர் பண்ணி பார்க்கலாம். பேக் டோரு இல்லை, அதை வந்து நம்ம ஏதாவது ஒரு அட்டை வச்சு ரெடி பண்ண முடியுமா, இல்லை வுட்டு வச்சு ரெடி பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். அதே மாதிரி இதோட இந்த பேக்லைட் வந்து பார்த்தீங்கன்னா, பேக்லைட் வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குது, எங்கேயும் கிராக்கு உடஞ்சி எதுவுமே போகலை. ஓகே, ஸோ ஃபுல்லாக நல்ல கண்டிஷனில் இருக்குது. க்ளீன் மட்டும்தான் பண்ண வேண்டியது இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஓகே தான். இதை வந்து நம்ம பாட வைக்க முடியாட்டியும் இதை வந்து இதோட ஒரிஜினல் கண்டிஷனுக்கு கொண்டு வந்தாவே பெரிய விஷயம். அதை வந்து நம்ம ட்ரை பண்ணி இதுக்கு ஒரு லைஃப்பை கொடுக்க பார்க்கலாம். ஓகே மக்களே, இப்போ தான் வந்து இன்டர்நெட்டில் பார்த்தேன், இந்த ராயல்டி பிளேட்டுக்கு வந்து ஒரு தனி மதிப்பு இருக்குது போல். ஏன்னா அந்த டைமில் வந்து நிறைய பேட்டன்ஸை வயலேட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி பிளேட்டு வச்சு தான்
ரேடியோஸ் வந்து ஷிப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிளேட் அனலைஸ் பண்ணதில் வந்துட்டு இது யூகேயில் ரெடி பண்ணி இந்தியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண ஒரு ரேடியோ. ஓகே, ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ அதனால் இதை வந்து நம்ம ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம். மக்களே, டிசைன் பார்த்தீங்களா? இது வந்து அழகாக ப்ளக்கு மாதிரியே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட இன்னும் 2 வந்து இப்படி வந்து ஈஸியாக கழட்டி எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம ஒயர் மாட்டிட்டு ஒரு ஃபீமேல் சாக்கெட்டு, மேல் சாக்கெட் மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க. நம்ம இதில் வந்து அப்படியே ப்ளக் பண்ணிக்கலாம். நல்ல ஐடியா இல்லை. ஸோ கேபிள் மாதிரி கொடுக்காம ப்ளக் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த நாபை கழட்டுறதுக்கு நானும் போராடி பார்த்துட்டேன். ஃபைனலாக பார்த்தா இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரூ இருக்குது. ஸோ உள்ள தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஸ்க்ரூவை கழட்டணும். இந்த வேல்வ் இப்போ கழட்ட முடியாது, ஏன்னா ரொம்ப பேஸ் வந்து ரொம்ப ஃப்ளிம்ஸியாக இருக்குது. கழட்டி ஏதாவது உடஞ்சிடக்கூடாது. அதனால் இதை இந்த கேப்பில் போட்டு ஏதாவது கழட்ட முடியுமான்னு பார்ப்போம். மக்களே, சத்தியமாக இந்த டிசைன் லாஜிக் எனக்கு புரியவே இல்லை. இந்த நாப்ஸ் இப்போது நம்ம அந்த சைடில் உள்ள நாப்ஸை வந்து கழட்டிட்டோம். சைடில் உள்ள அந்த டியூனர் நாப்ஸ் சொன்னேன்ல நான், இந்த நாப்பை வந்து கழட்டிட்டேன். ஏன்னா பின்னாடி ஈஸியாக இந்த ஸ்க்ரூவை கழட்ட முடிஞ்சுது. பட் இதில் வந்து ஸ்க்ரூ இருக்க வாய்ப்பு இல்லை. அப்படி இருந்தாலும் நம்ம வந்து இங்கே ஃப்ரண்ட்லேருந்து கழட்டுற மாதிரி தான் இருக்கும். நானும் செக் பண்ணி பார்த்துட்டேன், சுத்தமாக இல்லை. பட் அதுக்கப்புறமா இந்த கிளாஸை நகர்த்தி பார்க்குறேன், உள்ளே இருக்குங்க ஸ்க்ரூ. இது வந்து உங்களுக்கு காட்டவும் முடியாது, லைட்டு இதில் ஃப்ளாஷும் டக்குன்னு அடிக்க முடியாது. பட் பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு ஸ்க்ரூ இருக்குது. அதை கழட்டினா தான் இதை கழட்ட முடியும். எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். இதை இப்போ கிளாஸ் ஃபிட் பண்ணால் முடியாதுன்னு நினைக்கிறேன். சரி, பார்க்கலாம் இதை வந்து எப்படி கழட்ட முடியும்ன்ற. மக்களே, மண்டை மேலே இருந்த கொண்டே மறந்துட்டேன். இது தலைக்கீழே வச்சா இதில் 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வழியாக வந்து நம்ம இந்த ஸ்க்ரூவை கழட்டலாம். டக்குன்னு யோசிக்க தோணலை. அப்புறமா தான் எப்படா இந்த மாதிரிலாம் டிசைன் வச்சுருப்பாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கும்போது தான் பாட்டமில் நம்மளுக்கு இந்த ஆப்ஷன் இருக்குது. ஸோ பாட்டம் வழியாக நம்ம வந்து கழட்ட ட்ரை பண்ணுவோம். மக்களே, பல போராட்டத்துக்கு பின்னே எடுத்திருக்கேன். இது என்னென்னா த்ரெட்டெல்லாம் வச்சு ஜாம் பண்ணி வச்சுருக்காங்க இதுக்குள்ளே. அதனால் இந்த கம்பியை போட்டு இழுக்க வேண்டியதாக போச்சு. ஸோ ஒரு வழியாக ஒன்று எடுத்தாச்சு. இது ஏற்கனவே வந்து சிப்பாகி தான் இருந்தது. நான் எதுவும் டேமேஜ் பண்ணல. இது ஏற்கனவே சிப்பாகி இருந்தது. இனி அடுத்து வந்து இதில் ட்ரை பண்ணி பார்க்கணும். இது எப்படி கழட்டுறதுன்னு தெரில. இது வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது. அட்லீஸ்ட் எங்கேயாவது கொஞ்சம் கேப் இருந்தது, உள்ளே கம்பி விட்டு எடுக்க முடிஞ்சது. இதில் வந்து சுத்தமாக கேப் இல்லை. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது எப்படி வருதுன்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியாகவே வந்துருச்சு. WD போட்டேன், அப்புறம் ஸ்க்ரூவை லூஸ் பண்ணேன், ஈஸியாக கழட்டு வந்துருச்சு. இதுதான் ரொம்ப போராட வேண்டியதாக போச்சு. ஸோ எனிவே இப்போ இதெல்லாம் கழட்டியாச்சு. நீ சாசியை வெளியே எடுத்து பார்க்கலாம். மக்களே, கிட்டத்தட்ட 80 வருஷம் மேலே கழித்து இந்த சாசி இப்போ வெளியே வந்திருக்கு. எப்படி இருக்குது பாருங்களேன். இதில் எனக்கு ஆச்சரியமான விஷயம் இந்த ஸ்பீக்கர் தான். ஸ்பீக்கரோட கண்டிஷன் பாருங்களேன், இன்னும் அப்படியே இருக்குது. பேப்பர் லைட்டாக ஓரத்தில் இதாக இருக்குது. பட் ஆனால் சான்ஸே இல்லைங்க, செம்மையாக இருக்குது. ஸோ இது வந்து நம்ம அடுத்து க்ளீனிங் ஒர்க்கை ஆரம்பிச்சிடலாம். நம்மளால் அங்கே பார்த்துட்டு சோகமாக பார்த்துட்ருக்காரு. என்னடா பண்ணுறீங்க, இந்த குப்பையை என்னடா கிளறிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி கேட்டுட்ருக்கு. சரி, நம்ம வந்து அடுத்த ப்ராசஸ்க்கு போயிடலாம். இந்த கிளாஸை ரெஸ்டோர் பண்ணுறது கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும்னு தோணுது. ஏன்னா இது இதில் இருக்க இதெல்லாம் அழியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் அதே மாதிரி இதுக்கு பின்னாடி இருந்த அந்த பேப்பர் வந்து ரொம்ப என்ன சொல்கிற அப்பளம் மாதிரி உடையுது. இங்கெல்லாம் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த பேப்பருக்கு பதிலாக இந்த பேப்பரையும் வச்சுருக்கலாம். இதுக்கு மேலே வந்து இன்னொரு நம்ம பேப்பர், பிளாக் கலர் பேப்பர் போட்டால் இதில் வச்சோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது மேலே இந்த பேப்பர் வரும், அதுக்கு மேலே இந்த கிளாஸ் வரும். ஸோ வந்ததுன்னா அந்த ரீடிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் க்ளீனாக தெரியும். ஸோ நம்ம பேப்பர் மாற்றணும். இதை வந்து க்ளீன் பண்ணி பார்ப்போம். இந்த இதில் போட்டிருக்க டெக்ஸ்ட் எல்லாம் கிளியர் ஆகாமல் நம்ம வந்து க்ளீன் பண்ணோம். அதுதான் கொஞ்சம் ட்ரிக்கியான வேலை. ட்ரை பண்ணி பார்ப்போம் எவ்வளோ தூரம் முடியுதுன்ட்டு. ஓகே, அண்ட் தென் இந்த சாசியை கம்ப்ளீட்டாக வந்து கழுவணும். ஸோ பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லா வேல்வ்ஸையும் வந்து எடுத்துட்டேன் நான். ஸோ எல்லாம் எடுத்து இங்கே வச்சுருக்கேன். ஸோ இதில் உள்ள வேல்வ்ஸ் பார்த்துடலாம். CCH35 ஃப்ரீக்வன்சி கன்வெர்ட்டர், EF39 RFIF ஸ்டேஜ், EBC33 ஆடியோ ஃப்ரீக்வன்சி வோல்டேஜ் ஆம்பிளிஃபையர், CL33 பவர் அவுட்புட் வேல்வு, CY31 ரெக்டிஃபையர் வேல்வ். ஸோ இனி வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உள்ளே வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கோ க்ளீன் பண்ணுறதுக்கெல்லாம். ஸோ இதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாம். ஸோ மக்களே, இது ஒரு மேனுஃபேக்சரிங் டிஃபெக்டாக இல்லை ஏதாவது டேம்பர் பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. இந்த அவுட்புட் ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்குல்ல, இந்த ஸ்பீக்கர் ட்ரை பண்ணுற ட்ரான்ஸ்ஃபார்மர், இது பார்த்தீங்கன்னா ஒரு லெக் மட்டும்தான் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஒரு லெக் தெரியுதா உங்களுக்கு? இது வந்து ஸ்க்ரூ பண்ணியிருக்காங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூவே பண்ணலை. சரி, நான் ஏதாவது உடஞ்சி போயிருக்கோம் அப்படின்னு நினச்சா
இது வந்து ஃபோல்ட் ஆகிருக்கு, இன்சைடாக ஃபோல்ட் ஆகிருக்கு. எப்படி காட்டுறது? ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மர் கீழே தெரியுதா, அது பெண்ட் ஆகி உள்ளே ஃபோல்ட் ஆகிருக்கு. அந்த ஃபோல்டை எடுத்துகிட்டு நம்ம ஸ்க்ரூ பண்ணணும். அந்த ஓட்டை ஒன்று தெரியுதுல்ல, அதில் ஸ்க்ரூ பண்ணணும். பட் ஆனால் பெண்ட் ஆகி இருக்குது, சும்மா லூஸாக இருக்குது. அப்படியே ஒரு ஸ்க்ரூவில் மட்டும்தான் அது வந்து பேலன்ஸாக நின்றுட்டுருக்கு. ஸோ இதையும் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். மக்களே, பேக் போர்ஷன் பாருங்களேன், எவ்வளோ பாட்டம் போர்ஷன் இது எவ்வளோ வந்து கேவலமாக இருக்குது. அதில் மெயினாக வந்து இங்கே ஒரு கெப்பாசிட்டர் இருக்குது. ஸோ இங்கே ஒரு கெப்பாசிட்டர் தெரியுதா? கெப்பாசிட்டர் தான் நினைக்கிறேன். இது வந்து இந்த சாசியை, இந்த க்ரூவை விட்டு கீழே வெளியே வந்து உடஞ்சி போய் கிடக்குது. ஓகே, இது வந்து க்ரூக்குள்ளே போகணும். இது வந்து உடஞ்சி போயிடுச்சு. ஸோ அதுவும் ஒரு ஃபால்ட்டு. மற்றதெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல. இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி துருப்பிடிச்ச மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பக்காவாக க்ளீன் பண்ணிவிட்டு என்ன கண்டிஷன்றதை பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இது இன்னொரு வியூ. ஸோ இந்த கெப்பாசிட்டர் வந்து ஃபுல்லாக போயிடுச்சு பாருங்களேன், வெடித்து செதறி இருக்குது. கெப்பாசிட்டர் ரெசிஸ்டரான்னு தெரியல, பட் இந்த க்ரூவ்லேருந்து வெளியே வந்திருந்தது. இதை வந்து திரும்ப உள்ளே வச்சுட்டோம். நம்ம இது கொஞ்சம் டைட் பண்ணணும், லூஸாக இருக்குது, கொஞ்சம் டைட் பண்ணணும். அதே மாதிரி இந்த கெப்பாசிட்டர் வந்து ஃபுல்லாகவே போயிடுச்சு. பார்த்திங்கனாவே தெரியும், அப்படியே ஃபுல்லாக லீக் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இதுவும் போயிடுச்சு. நிறைய ஐட்டங்கள் போயிருக்கு. ஸோ அதனால் இதை வந்து ரெஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு அந்த பார்ட்ஸ் எல்லாம் கிடச்சாதான். அண்டு நம்ம அந்தளவுக்கு சோர்ஸும் பண்ண முடியல. ஸோ மற்றெல்லாம் அப்படியே க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த ஒயர் பஞ்சர் ஆகிருக்கு தெரியுதா? வெறும் கம்பி மட்டும் தெரியுது பார்த்தீங்களா? ஸோ அந்தளவுக்கு ஏதோ ஷார்ட் எதாவது ஆகிருக்கா இல்லை என்னன்னு தெரியல, பேர்ன் ஆகிருக்கா என்னன்னு தெரியல. ஒயரில் வந்து அந்த லேயரே இல்லை, வெறும் கம்பி மட்டும்தான் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் டயலுக்கு பின்னாடி வைக்கிறதுக்கு ஒரு பிளாக் பேப்பர் தேவைப்பட்டது. சரி, நம்மளும் வந்து ஒரு பேப்பர் எடுத்து பெயிண்ட் அடிக்கலாம்னு நினச்சிட்டு இருக்கும்போது ரெடிமேடாகவே ஒரு பிளாக் கலர் பேப்பர் கிடச்சிது. ஸோ அது கொஞ்சம் ஷைனிங்காக இருந்தது, பட் பரவாயில்ல. நம்ம இந்த சைஸுக்கு வந்து அதை ப்ராப்பராக கட் பண்ணிட்டோம். அந்த ஒரிஜினல் பேப்பரும் அப்படியே வச்சிடலாம், அதுக்கு மேலே இதையும் வந்து சேர்த்து வைக்கலான்றது தான் ஐடியா. ஸோ இதை வந்து ப்ராப்பராக அந்த ஷேப்புக்கு வந்து கட் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து அங்கங்கே குரூப்ஸ் தேவைப்பட்டது, அதெல்லாம் கூட லைட்டாக கட் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஸ்கேல் வச்சு பார்த்தேன், அது வந்து கரெக்டாக அதில் ஃபிட் ஆகிடுச்சு. ப்ளஸ் அந்த டெக்ஸ்ட்டும் வந்து கொஞ்சம் பளிச்சுன்னு தெரிஞ்சுது. இந்த டெக்ஸ்ட் வந்து ஓரளவுக்கு தான் க்ளீன் பண்ண முடிஞ்சுது, ஏன்னா அந்த பெயிண்ட் வந்து அப்படியே போகிற மாதிரி இருந்தது ரொம்ப க்ளீன் பண்ணால். ஸோ இடையில மட்டும் க்ளீன் பண்ணியிருக்கு. ஸோ ஃபால்ஸ் வந்து ஓரளவுக்கு க்ளீன் பண்ணியாச்சு. இதெல்லாம் வந்து இதுக்கு மேலே பெயிண்ட் வரும். ஐ திங்க் ரெட் பெயிண்ட்டாக இதாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது இப்போ வந்து க்ரீன் கலரில் தெரியுது, பட் மொத்தமாக கழுவுனா எல்லாம் போயிடும். ஸோ அதனால் அது ஒரிஜினாலிட்டி இருக்கணுன்றதுக்காக வச்சுருக்கேன். இதில் ஆல்ரெடி பெயிண்ட் இல்லாமல் தான் இருந்தது. ஸோ இது டிஃபால்ட்டாக கிளாஸாக தான் வரும் போல். அண்ட் பின்னாடி 2 வால்வ் இருக்குது. ஸோ அதையும் வந்து க்ளீன் பண்ணி போட்டாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம இதெல்லாம் க்ளீன் பண்ணி பார்த்தேன், முடியலை. இது எப்படி க்ளீன் பண்ணணுன்னு தெரியல. நான் ஆக்சுவலாக எமரி போட்டு பார்த்தேன், அது ஒரு மாதிரி ஸ்க்ராச்சஸ் மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் இதோட விட்டேன். அதுக்கப்புறம் ப்ளெயின் கிளாத் வச்சு தான், வெட் கிளாத் வச்சு ட்ரை பண்ணி பார்த்தேன். ஓரளவுக்கு தான் க்ளீன் பண்ண முடியுது. இது ரொம்ப டீப்பாக இருக்குது. ஏதாவது அந்த பாலிஷிங் ப்ரஷ் மாதிரி எதாவது வச்சு பண்ணணும்னு நினைக்கிறேன். அது நம்மக்கிட்ட இல்லை. ஸோ அதனால் இப்போதைக்கு இந்தளவு க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே வச்சிடலாம். ஸோ இந்த கிளாஸையும் வந்து ஃபிட் பண்ணியாச்சு. ஸோ இது ஆக்சுவலாக ஒரு 2 கிளிப் வரணும், அதில் ஒரு கிளிப் தான் இருக்குது. அந்த ஒரு கிளிப்பை வச்சு கிளாஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் வந்து ஒரு கிளிப் இருக்குது. இன்னொரு இது ஜஸ்ட்டு டேப் மட்டும் இப்போதைக்கு போட்டு ஒட்டி வச்சுருக்கேன் நான். ஸோ ஃப்யூச்சரில் அது பார்த்துக்கலான்ட்டு இந்த கிளிப்பையும் கொஞ்சம் டைட் பண்ணிட்டேன் நான். ஸோ அதனால் கொஞ்சம் கிரிப்பாக தான் இருக்குது. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நீங்கள் கேட்கலாம் ஏன் இதை வந்து பவர் ஆன் பண்ணி பார்க்கலன்ட்டு. ஆன்சர் வந்து ரொம்ப சிம்பிள் தான். இதில் இருக்கிறது வந்து மோஸ்ட்லி பேப்பர் கெப்பாசிட்டர்ஸ் தான் இருக்கும். பேப்பர் கெப்பாசிட்டர்ஸ் எல்லாம் ரொம்ப வருஷத்தில் வந்து அது உள்ள டெட்டோரியேட் ஆகிருக்கும். ஸோ அதனால் வந்து இப்போ நம்ம பவர் ஆன் பண்ணனா கண்டிப்பாக டிரான்ஸ்ஃபார்மரோ இல்லை வேல்வ்ஸோ வந்து அடி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ அதுக்கான ப்ராப்பர் ரீப்ளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்காமல் நம்ம வந்து அப்படியே பவர் ஆன் பண்ணுறது ரிஸ்க்கு. சில டைம் வந்து ரெஸ்டோரேஷன்லேயும் எப்போ வந்து நம்ம ப்ரொசீட் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்றதையும் கேர்ஃபுல்லாக டிசைட் பண்ணணும். ஸோ இன்னும் 20 வருஷம் தான் இருக்குது இது வந்து 100வது வயசை எட்டுறதுக்கு. ஸோ அதுக்குள்ளே வந்து இதுக்கான பார்ட்ஸ் எல்லாம் கிடச்சி இதை வந்து திரும்ப பழைய லைஃப்க்கு கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நம்புகிறேன். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு விண்டேஜ் வீடியோவில் உங்கள் எல்லாரும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ அண்ட் ஹேவ் எ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ்.